சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி வழங்கும் ஹாரர் கதைகள். நாங்களும் நீங்களும் நடுவுல ஒரு பேயும். நான் பேய் பேசுறேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா, ஈசிஆர் ரோட்ல 3 பசங்களும் ஒரு பொண்ணும் சரக்கடிக்கிறதுக்காக சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரணும் ஈசிஆர் வழியா போறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது, தெரியவும் கூடாது. அவங்களுக்காக ஈசிஆர் 2வது டோல் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க. எல்லாரும் சரக்கு போட்டுட்டு வருவாங்க. அந்த காரோட டாப் அண்ட் மாடல் டாப்பை ஓபன் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பாரு, என் அழக பாருன்னு சத்தமா சிரிச்சுக்கிட்டு நடு ராத்திரியில வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு காருக்கு மேல பாதி உடம்பு, காருக்குள்ள மீதி உடம்புன்னு சத்தமா பேசிக்கிட்டு வருவா. அவ்வளோ அழகா இருப்பா. அவ அழகுதான் அவளுக்கு ஆபத்தாக போகுதுன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. வராங்க, நெருங்கி வராங்க, டோலுக்கு பக்கத்துல வராங்க. என்ன கடந்து போகும்போது அந்த பொண்ணோட பார்வையில நான் பட்டுட்டேன். என்ன பார்த்ததும் அவ, ஐயோ அங்க யாரும் நிக்கிறாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக கைய நீட்டி ஏதோ சொல்ல போறா. விடுவனா? அவ குரல் வளைய நான் நெருக்கிட்டேன். அவ பேச துடிக்கிறா, ஆனா சத்தம் வராது. கொழ கொழன்னு வளைஞ்சு நெளிஞ்சு காருக்குள்ள மயங்கி விழுந்துட்டா. கார் ஓட்டிட்டு இருந்தவங்க பதட்டமாயிட்டாங்க. வண்டி மாத்திரம் போய் நின்று எல்லாரும் பதட்டமாய் என்னாச்சு ஏதாச்சும் தொட்டு தொடை அவளை தெளிக்கிறாங்க. ஆனா அவ எழுப்புல, எந்திரிக்கல. அவ எந்திரிக்காம மயக்கத்திலே இருந்தா. அப்பதான் அவங்களுக்கு எதிர் திசையில ஒரு டீ கடை. அந்த டீ கடையும் என் கடை தான். அவளை அங்க வச்சுதான் என் காரியத்தை நான் கச்சிதமா முடிக்கணும். அதுக்காக அந்த டீ கடை அவங்க கண்ணில் பட வச்சேன். டீ கடையை பார்த்ததும் வேக வேகமா அவளை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க.